आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेदि मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ஹனுமன் சாலீசா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஹனுமன் இறைவனாக, ஒரு கர்மயோகியாக, குருவாக சொல்லிக்கிட்டு வந்த துளசிதாசர் இப்போ என்ன சொல்ல போறாருன்னு பார்ப்போம். இப்போ நம்ம என்ன சொன்னோம், ராம் அப்படின்னா தண்ணியிலேயே ரமித்திருத்தல், வெளியில் நிலவரம் என்னவா இருந்தாலும் கலவரம் இல்லாத அந்த நிலை ராம். அதுவே மோக்ஷம். அந்த மோக்ஷத்துக்கான சாதனம் ஞானம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இந்த மோக்ஷன்றது அடையப்படும் ஒரு விஷயம் இல்லை. இப்போ ஒரு சாதனத்தினால எதையோ ஒன்று அடைந்து பெறுவது போல மோட்சம் யாரும் அடைய முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போது ஒருத்தனை வந்து நல்லா ஒரு கட்டையால மண்டையில் அடித்து மயங்கிடுறான். அவனை தூக்கி கொண்டு போயிட்டு அவனுக்கு தெரியாத ஒரு கோடவுனில் போட்டு ஒரு தூணில் சாய்ச்சி கை இப்படி பின்னாடி வச்சு விட்டுறாங்க. அவன் மயக்கம் தெரிஞ்சு இப்படி பார்க்குறான், எங்கேயோ இருக்கோன்னு தெரியுது, மண்டையில் அடிப்பட்ட ஞாபகம் இருக்குது, கை பின்னாடி இருக்கிறத வச்சு என்னை கட்டி போட்டிருக்காங்க எங்கேயோன்னு நினச்சிக்கிட்டான். தண்ணி தவிக்குது, அங்கே ஒரு பானையில் தண்ணி இருக்குது, ஆனால் நான் கட்டியிருக்கேன்னு நினச்சிட்டு அந்த இடத்துல யாரையா என்னை காப்பாற்ற வருவாங்கன்னே உட்காந்துக்கிட்டே இருக்கான். இப்போ அவனுக்கு மோட்சம் எது? அந்த இடத்துல அந்த கயிறை வெட்டுறதுக்கோ கயிறோ இல்லை அவுக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை, நீ கட்டலைன்னு தெரிஞ்சா. அதுபோல தான் இந்த ஞானத்துலேயும் நான் எப்போவுமே சச்சித் அனந்தம் பிரம்மம். தெரியாமல் இருந்தப்பவும் நான் பிரம்மம் தான், இப்போவும் நான் பிரம்மம் தான், எப்போவுமே நான் பிரம்மம் தான். ஹம் பிரம்மாஸ்மி தான் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ மோட்சம்னு ஒன்று இங்கே அடையப்படலை, விடுதலை கட்டப்பட்டிருந்தா இங்கே விடுதலை ஆயிட்டேன் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஓ, எப்போவுமே நான் பிரம்மம் தானா, இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போது ஒன்றுமே அடையப்படலை. இந்த ஞானத்துக்கு, இந்த விடுதலை, மனதளவில் விடுதலை ஆயிட்டோம்ல, நான் கட்டுப்படலைன்ட்டு, அதுக்கான பலன் என்ன? அந்த பலன், அந்த ஞானத்தின் பலனை தான் இப்போது அடுத்து வரும் சில வரிகளில் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? சப சுக லஹே துமாரி சரணா தும ரக்ஷக கஹூகோ டரணா. உங்களை சரணடைந்தவர்கள், அனுமனை சரணடைந்தால் எல்லாம் சுபமாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே என்ன சொல்கிறோம்? குருவை சரணடைந்தால் சுகம், சுபம். சுபம்னா மங்களம், மங்களம்னா மோக்ஷம், அதுதான் சுகம். சப சுகலகை, எல்லாமே சுகமாக இருக்கும்னு அவர் சொல்கிறார். அப்போ துமாரி சரணா, குருவை சரணடையணும்னு நம்ம ஒரு தடவை சொல்லிட்டோம். கர்மயோகியாக வாழ்ந்து குருவை போய் சரணடையணும், மனம் புத்தி அகங்காரத்தை அவர்கிட்ட கொடுத்துடணும். அதை எப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு ஒரு இடத்துல சொல்லி தர்றார். தத் வித்தி, அதை அறிந்து கொள், பிரணிபாதேன, பாதத்தில் போய் விழு அப்படின்றார். இப்போது ஒரு குற்றவாளி போயிட்டு போலீஸில் சரண்டர் ஆகணுன்னா முட்டிக்கால் போட்டு கையை தூக்கிடுறான். நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்கிறான், நான் என்னால் எந்த ஆபத்தும் இல்லை, செய்ய மாட்டேன். நம்ம நமஸ்காரம், சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்யும் போது கீழே விழுந்து கை ரெண்டையும் கிராஸ் பண்ணுறோம், கால் ரெண்டையும் கிராஸ் பண்ணுறோம். என்ன சொல்கிறோம்? என்னால் எதுவும் செய்ய முடியலன்னு சொல்கிறோம். என்னால் முடியல. நம்ம சொன்னோம் இல்லையா, ஒருத்தன் வேதாந்த சீடனாக ஆவதற்கான அந்த 4 படிகள். முதல்ல என்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியணும், அப்புறம் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னு ஒரு முடிவு பண்ணணும், அப்புறம் அது என்னால் முடியலன்னு தெரியணும், என்கிட்ட இருக்கிற ஆப்ஷன்ஸில் இது பாசிபிள் இல்லை, அப்போ தான் போய் அவன் சரணடைகிறான். அதுதான் அந்த பிரணிபாதேன, விழுந்து உங்கள் பாதத்தில் விழுந்து, உங்கள் பாதம், உங்கள் பாதை, நீங்கள் காட்டுற வழி தான் எனக்கு, என்னால் முடியல, அதுதான் பிரணிபாதேன. அப்புறம் என்ன சொல்கிறார்? பரிப்பிரஷ்னேன,
கேள்வியோட போ அப்படின்றார். கேள்வி கேட்டு குருவினிடம் கேள்வியுடன் போ. எல்லா உபனிஷத்துகளுமே எல்லா முக்காவாசி உபனிஷத் கேள்வி பதிலாக தான் இருக்கு. இப்போ கேள்வி எனக்குள்ள ஒரு அணையாத நெருப்பா ஒரு கேள்வி இருந்து அந்த கேள்வியை நான் கேட்டு அதற்கு பதிலாக வரும்பொழுதுதான் அது எனக்கு உள்ள தோயும். அதை நான் உள்ள எடுத்துக்குவேன். இல்லை நான் போயிட்டு சும்மா ஒரு கிளாஸ்ல போய் உட்காந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு நான் போயிட்டேன்னா, நம்ம எக்ஸாம் முந்தின நாள் நைட்டு படிச்சு அடுத்த நாள் எக்ஸாம் எழுதணும்னு எல்லாம் மறந்துடுதுல, ஹால்லேருந்து வெளில வந்தேன்னு அந்த மாதிரி ஆயிடும். ஏதோ உள்ள போகும், அது எனக்கு அந்த இம்பேக்டை ஏற்படுத்தாது. என்னோட கேள்விக்கு அங்கே பதில் கிடைக்கும் போது தான் அது எனக்கு. அப்போது கேள்வினா என்ன கேள்வி? இப்படி வேணால் கேட்கலாம். அங்கே நம்ம கதோபனிஷத்தில் நச்சிகேதன் 3 கேள்வியோட போகிறான். பிருகதாரண்ய உபனிஷத்தில் மைத்ரேயி யாக்ஞவல்கியர்கிட்ட கேட்குறான், நீங்கள் இந்த சொத்தெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு நீங்கள் போகிறீங்களே, அப்போ அதோட வசதியான விஷயத்துக்கு தானே போகிறீங்க, அது என்னன்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படி தானே கேட்டா. அது ஒரு கேள்வி. இப்போ அதுதான் என்ன நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கோ அதோட போகணும். கேள்வியே வரல அப்படின்னா நம்ம கேள்விக்கு இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். நம்ம கேள்விக்கு எப்போ இடம் கொடுப்போம்? அது சொல்கிறாங்க, நம்ம போர் அடிக்க விடணுமா. இப்போ போர்டம்னு இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குல்ல, போர்டம்னா என்ன? எனக்கு புலன் வழியாக வரும் அனுபவங்கள் எதுவும் இன்ட்ரெஸ்ட் பண்ணல, உள்ளேயும் எதுவும் பெருசாக நினைக்கிறதுக்கு ஒரு விஷயம் எதுவும் மேலே வரமாட்டேங்குது. இப்போ மனசு எப்படி இருக்குது? காலியாக இருக்குது. அதானே போர்டம்னு சொல்கிறோம். புத்தி அப்படி இருக்கும் போது அந்த இடத்துல தான், அங்கே தான் க்ரியேட்டிவிட்டி, அங்கே தான் இந்த மாதிரி ஒரு ஃபிலசாஃபிக்கல் கொஸ்டின்லாம் வரும். நான் யார்? நான் ஏன் பிறந்தேன்? நான் ஏன் நானாக இருக்கேன்? இப்படிலாம் ஏதாவது கேள்வி வரணும்ல. அப்போ தான் கேள்வி வரும். அதை போய் கொடுக்கணும். அப்போது போர் அடிக்க விடணுன்னா என்ன? எப்போ பார்த்தாலும் நம்ம அதுக்கு ஒரு சான்ஸே இல்லாமல் ஏதாவது டிவி ஆன் பண்ணிடுறோம், ஃபோன் எடுத்து பார்க்குறோம், எதையாவது பண்ணிகிட்டே இருக்கோம், வேலையை பண்ணிகிட்டே இருக்கோம். இப்படி இல்லாமல் அமைதியாக உட்காந்து சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கணும். தேவையில்லாத சிந்தனை, பழைய நினைப்பெல்லாம் வந்தால் விட்டுடணும். இந்த மாதிரி எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கணும். பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா, சேவை செய். குருவுக்கு போய் சேவை செய்யுங்க. ஒரு ராஜாவாக இருந்தால் கூட, ஜனகராக இருந்தால் கூட, அவர் அஷ்டவக்ரர்கிட்ட போயிட்டு உபதேசம் கேட்க போனால் அவர்கிட்ட சேவை செய்வார் இல்லையா? ஏன்னா எப்போ நம்ம சேவை செய்கிறோம்? சேவை அப்படின்னா எனக்கு அதுலேருந்து நான் எதிர்பார்க்கல, எனக்கு ஆக வேண்டியது எனக்கு எதுவுமே கிடையாது, நான் எதுவும் எதிர்பார்க்கல, ஆனாலும் நான் அதை செய்கிறேன் இல்லையா? அங்கே எந்த ஒரு கர்மாவும், பூர்வ ஜென்ம கர்மாவும் என்ன சேவை செய்யின்ட்டு என்ன உள்ள நுழைக்காது. அந்த நிலவரம் ஏற்படலாம், ஆனால் அங்கே சேவை செய்யும்போது அது என்னுடைய தேர்வு, என்னுடைய சாய்ஸ். அப்போ நான் அங்கே என்ன பண்ணுறேன்? என்னோட இந்த செயல் சுதந்திரம், ஃப்ரீ வில்லை எக்ஸசைஸ் பண்ணுறேன். மற்ற எல்லா செயல்களிலும் என்னோடய ஃப்ரீ வில் நான் 100% எக்ஸ்ப்ரெஸ் பண்ணனான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு பிரார்த்தனை செய்யும் பொழுதோ, ஒரு சேவை செய்யும் பொழுதோ 100% அந்த என்னோடய சாய்ஸில் நான் அதை செய்கிறேன். அந்த ஃப்ரீ வில் அங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அது ஸ்ட்ரெங்தன் ஆகும் பொழுது தான் அங்கே சுவாமி தயானந்த சரஸ்வதிகள் சொல்கிறார், த வில் வில்லிங்லி சப்மிட்ஸ். அப்போ தான் நிஜமாகவே நான் என் பிடியில் நான் அப்போ தான் இருக்கேன். என்னோடய ஃப்ரீ வில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும்போது அப்போ தான் என்னுடைய மனம், புத்தி, அகங்காரம் 3 குருவின் பாதத்தில் என்னால் வைக்க முடியும். அப்போ தான் அது ஃபுல் என்னுடைய இதில் சாய்ஸில் நான் கொண்டு போய் அங்கே வைக்கிறேன். ஸோ அதனால் பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா, போய் இதை அறிந்து கொள், ஞானினக, அந்த தத்துவதர்ஷிகள் உனக்கு உபதேசிப்பார்கள் அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்கிறார். இப்போது இதுதான் சொல்கிறார், துமாரி சரணா சப சுகலகை. அப்படி போய் அந்த குருவினிடம் நான் என்னை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் எனக்கு அந்த கொடுக்குற ஞானமாக எனக்கு அந்த ஞானம் ஒரு சுகமாக பலன் கொடுக்கிறது. அந்த பலன் எப்படி உணரப்படும், அந்த விடுதலை எப்படி உணரப்படும்? இதை வித்யாரண்யர் ஒரு இடத்துல எப்படி சொல்கிறாருன்னு நம்ம குரு சொல்லி கொடுக்குறார். துக்க நிவாரணம் சுகப்பிராப்தம். துக்கம் நிவாரணம் ஆயிடுச்சுன்னா சுகப்பிராப்தம்.
கிருத்தியத்துவம், நான் செய்யணும்னு எனக்கு இதெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னு இருக்குல்ல, அதெல்லாம் செஞ்சு முடிச்சா எப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும், அந்த ஃபீலிங். பிராப்தியத்துவம், இதான் அடையணும்னு இருக்கு, அதெல்லாம் அடைஞ்சா எப்படி ஒரு திருப்தி இருக்கும், அந்த திருப்தி, அந்த முழுமை, அந்த சுகம் இருக்கும். அந்த துக்க நிவாரணம்னு சொல்றோம்ல, அந்த எப்படிப்பட்ட அந்த துக்க நிவாரணம் அங்க ஏற்படுது அப்படின்னா, வெளியில இருக்கிற சூழ்நிலை எதுவுமே மாறல. எந்த ஒரு துக்கம், இப்போ சூழ்நிலைகளால வரும் கஷ்டங்கள் எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டு. ஆனா இந்த மனுஷன்தான் அந்த துக்கத்தினால நான் இவ்வளவுதான், நான் ஒரு துக்கின்ற முடிவுக்கு அவன் தான் கொண்டு போறான். இப்போ ஒரு சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை அப்பாவோட கோயிலுக்கு போயிட்டு வருது. கோயில் வாசல்ல நிறைய பொம்மைங்கள்லாம் வித்துட்டு இருக்காங்க. அப்பா இந்த பொம்மை வேணும், இந்த பொம்மை வேணும்னு அடம் பிடிக்குது. அப்பா வேணாண்டா உனக்கு வேற நல்லதா வாங்கி தரேன் அப்படின்ட்டாரு. அப்புறம் கடைக்கிட்ட வேற போயிட்டாரு. போயிட்டு பார்த்துட்டு, டேய் இதுக்கு போய் 50 ரூபாய் சொல்றான்டா, இது ஒண்ணுமே இல்லைடா, அட நல்லதா வாங்கி தரேன்டான்னு சொல்லிட்டாரு. அப்ப அதுக்கு துக்கம் இல்லையா? எப்படிப்பட்ட துக்கம்னா, அந்த நிமிஷம் அந்த பொம்மையை அனுபவிக்க முடியலன்ற ஒரு துக்கம், எனக்கு அப்பா இதை வாங்கி கொடுக்கலையேன்ற துக்கம் இல்லையா? அது மற்றவங்க கையில் அது இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அது இல்லையே, அவங்களுக்கு இருக்குதுன்ற அந்த கம்பேரிசனில் வர ஒரு துக்கம். இதே அவன் காலேஜெலாம் முடித்து வேலைக்கு போயிட்டான், சம்பாதிக்கிறான், அதே கோயிலுக்கு போகிறான், அதே பொம்மையை பார்க்குறான், அவன்கிட்ட நிறைய காசு இருக்குது, போட்டு அந்த பொம்மையை வாங்கிட்டான். வாங்கி அதை அனுபவிக்கிற அந்த சந்தோஷம் வந்தாலும் அன்னைக்கு அந்த துக்கத்தினால உள்ள ஒரு வடு ஏற்பட்டது இல்லை, அந்த வாசனை உள்ள பதிஞ்சது இல்லை. அந்த துக்கம் இப்போ போகுமா? அந்த பொம்மை இப்போ வாங்குறதுனால அன்னைக்கு ஏற்பட்ட துக்கம் போகுமா? அந்த துக்கத்தை எது கொடுத்தாவது போக முடியுமா? சொர்க்கத்தையே கொடுத்தாலும், இந்திரலோகத்துக்கே தலைமையை கொடுத்தாலும் அந்த துக்கம் போகுமா? போகாதுங்க. அப்போ வாழ்க்கையில நாளுக்கு நாள் எவ்வளவு ஏமாற்றங்கள், இதெல்லாம் மொத்தமா சேர்ந்து உள்ள அந்த ஒரு மனிதன், அவன் வளர்ந்துட்டான். அந்த பையன் இப்போ சக்சஸ்ஃபுல்லா ஒரு வேலைக்கு போறான், சம்பாதிக்கிறான், குடும்பம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எப்படி ஃபீல் பண்றான்? ஒரு பாட்டம்லெஸ் பிட், ஒரு முடிவு இல்லாத, வாயில வர்ணிக்க முடியாத ஒரு ஒரு குறை, ஒரு சோகம் இருக்கு, ஒரு வெறுமை, சம்திங் எம்டி. சொல்றாங்கல்ல, சம்திங் மிஸ்ஸிங் இன் மை லைஃப் அப்படின்றாங்க. என் வாழ்க்கையோட பர்பஸ் என்ன? ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான் பிஸ்னஸில், வாழ்க்கையோட பர்பஸ் என்னன்னு தெரியல அப்படின்னு. இதெல்லாம் இந்த ஏற்பட்ட இந்த ஏமாற்றங்கள், இந்த கவலைகள், இதெல்லாம் எப்படி ஏற்பட்டது? அந்த நான் இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உள்ள ஏற்படுது. வாயில வார்த்தைகளா இல்லாட்டியும், மனசுல வார்த்தைகளா இல்லாட்டியும் இந்த ஒரு துக்கம் உள்ள இருந்துட்டே இருக்கும். இந்த துக்கம் ஞானத்தினால போயிடுது. அகம் பிரம்மாஸ்மின்னு தெரியும் பொழுது இந்த துக்கம் மறைஞ்சிடுது. வேற எதையும் கொடுத்து நீக்க முடியாத இந்த துக்கம் போகுதுன்னா சுகப்பிராப்தம் ஏற்படுது இல்லையா? அப்போ இதுதான் அந்த துக்க நிவாரணம், சுகப்பிராப்தம். மற்ற டாபிக்கல் ப்ராப்ளம்ஸ், டாபிக்கல் துக்கம் இருக்கலாம், குளிரலாம், முட்டி வலி இருக்கலாம், அதுக்கெல்லாம் சொல்யூஷன் தேடிக்கலாம். இது ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம். நான் இவ்வளவுதான், நான் ஒரு சின்ன ஜீவன், நான் ஒரு அல்பன், நான் ஒரு குறையுடையவன்ட்டு அதனால ஏற்பட்ட இந்த வார்த்தையில் விளக்க முடியாத இந்த துக்கம் நிவாரணம் ஆயிடுது. எப்படிங்க அந்த ஞானம் இதை நீக்குது அப்படின்னு கேட்டா, ஆதிசங்கரர் சொல்றாரு, அது அச்சிந்திய சக்தி போயிடுதுடா, இது போயிடுது. அப்போ ஒரு கிளாஸ்ல எனக்கு எல்லாம் புரிஞ்சோன்னா இம்மீடியட்டா ஆயிடுமா அப்படின்னா, இது முக்கியமான விஷயம். இந்த ஞானம், அதால இந்த பெறப்படும் இந்த விடுதலை ஒரு மெதுவா தான் ஆகும். மெல்ல மெல்ல தான் எனக்குள்ள இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் நீங்கி, குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தெளிவான ஞானம். அது ஒன்றும் ஒரு செகண்ட்ல ஒரு என்லைட்டன்மெண்ட் அப்படி பிறக்கிறது இல்லை. ஸ்லோலி க்ரோயிங் கிளாரிஃபிகேஷன், அந்த கிளாரிட்டி வரும். அதுக்கப்புறம் புத்தியில வந்துடும். அப்புறம் மனசு, அதுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த 4 சாதன சதுஷ்டயம், அதுலெல்லாம் வளரும் பொழுது நம்மளுக்கே தெரியாம ஒரு நாள் அந்த துக்கம் வடு இல்லாமல் டிசப்பியர்டு.
இதுதான் அதில் இருக்கிற மிராக்கிள் தான். சப சுக லகே துமாரி சரணா தும ரட்சகு கஹூ கோ டரனா. நீங்கள் ரட்சிக்கும் பொழுது யார் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்றார். ஆஞ்சநேயர் தான் நம்மளுக்கு பலம், வீரம். அவரை நினைச்சாலே பயம் போயிடணும். ஆஞ்சநேயர் மட்டும் இல்லாம எல்லா தெய்வங்களுமே, இப்போ முருகன் படத்துல எழுதுறாங்கல்ல, யாம் இருக்க பயமே, எல்லா தெய்வமும் அபயமுத்துரை தான் கடுது. பயப்படாத பயப்படாதுன்னு சொல்லி. காளி கூட அபயமுத்துரை, பயங்கரமா இருக்கிற காளி கூட அபயமுத்துரை காட்டுறாங்க. நான் இருக்கேன், ஏன் பயப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பயம்தான் இந்த மனிதனை கட்டி போடுது. நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற எல்லா டிசிஷனையும் ஆராய்ந்து பார்த்தோம்னா பயத்துல தான் எடுத்திருப்போம். எந்த முக்கியமான டிசிஷனா இருந்தாலும் பயத்துல எடுத்திருப்போம். பயம்தான் நம்ம வாழ்க்கையவே நிர்ணயிக்குது. பயத்தை ஆராய்ஞ்சோம்னா பயம் எதனால நம்மளுக்கு வருது அப்படின்னு தேடினா எல்லா பயமுமே இருக்கிறது ஏதோ ஒன்று இழந்துடுவேன், என் உயிரையே நான் இழந்துடுவேன், அப்படி ஒரு பயம். என் உறவுகள், வீட்டில் இருக்கவங்க வெளில போயிட்டு அவங்க வர வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, பத்திரமா வரணும்னு பயம் இல்லையா. என்னுடைய உண்மையை சொல்லிட்டா, இந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ பண்ணிட்டாங்க, உண்மையை வெளில ப்ரொஃபஸர்கிட்ட சொல்லிட்டா ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்துடுவோன்னு பயம் இல்லையா. உண்மையை சொல்ல பயம். ஒரு இடத்துல அநியாயம் ஏற்படுது, தட்டி கேட்டால் பெரிய பவரில் இருக்கவங்களாம் நம்மளை ஏதோ பண்ணிடுவாங்கன்ட்டு நியாயத்தை தட்டி கேட்க கூட பயம். பயத்திலே தான் வாழுறோம். பயம் பயம் பயம். இந்த பயத்துக்கு எது நிவாரணம் கொடுக்க முடியும்? பயத்துக்கு இந்த நான் இருப்பதை இழந்துடுவேன்னு நினச்சி நான் பயப்படுறேன். இப்போ இங்கே பகவத்கீதையில் அர்ஜுனன் அப்படி தான் கதறான். இவங்களெல்லாம் செத்து போயிடுவாங்களே, என்னோட குருவை, என்னோட தாத்தாவை போய் நான் அவங்களை எதிர்த்து நான் அடிப்பேன்னு கூட சொல்ல, அவங்க அடிக்கிற ஆரோக்கு நான் திருப்பி ஒரு ஆரோ அடிக்கணுமே அர்ஜுனா, அதுக்கு கிருஷ்ணா அது கூட என்னால் முடியாதே. பிரதி யோட்சாமி, அவங்களுடைய ஆரோக்கு நான் டிஃபென்ஸ் கூட நான் பண்ண மாட்டேன். அவங்களாம் காலில் பூவை போட்டு நமஸ்கரிக்க கூடியவர்கள். அப்படி பயப்படுறாங்க. அப்போ கிருஷ்ணா என்ன சொல்றாரு? எடுத்த உடனே என்ன சொல்றாரு? இருப்பது என்னைக்குமே இருக்கும், இல்லாதது என்னைக்குமே இல்லை. இப்போ என்ன சொல்ல வர்றாரு? நீ எதெல்லாம் இருக்கு நினைச்சு அதை இழந்துடுவேன்னு பயப்படுறியோ அது ஏற்கனவே இல்லடா அப்படின்ற இல்லையா. அதுதான் இந்த ஞானத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். எதெல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்றோமோ, இந்த உலகம், இந்த உடல், எதெல்லாம் இருக்குன்னு நம்ம நினைச்சு உண்மைன்னு நினைக்கிறோமோ அது இல்லடா. ஆனா இதெல்லாம் இல்லைன்ட்டு சொன்ன நீ இருக்கிற இல்ல, நீ என்னைக்குமே இல்லாம போக மாட்ட. அதுதானே அவர் சொல்றாரு. எது உண்மையிலேயே இருக்கோ அதை இழக்கவே முடியாது, அது நீதான். உன்னையே எப்படி நீ இழப்ப? எதை இழப்பேன்னு பயப்படுறியோ அது உண்மையிலுமே இல்லை, அதை இழப்பேன். உனக்கு எதுக்கு பயம்? இந்த உலகத்தை குறித்து என்ன சோகம், என்ன பயம்? அப்படிதான் அந்த ஞானத்தினால பயம் நீங்குது. அதுதான் சொல்றாரு. நீங்க ரட்சிக்கும் பொழுது ஒரு குருவிடம் போயிட்டேன்னா பயத்துக்கு எங்க இடம்? எதன்னு குறித்து நீ பயப்படணும்? ஃப்யூச்சரை குறித்து பயப்படணுமா? உயிரை குறித்து பயப்படணுமா? உறவுகளை குறித்து பயப்படணுமா? எதை நினைத்தும் பயம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அப்புறம் ஆபன தேஜ சமாரோ ஆபே தீனோம் லோகு ஹாங்கு தே காம்பே அப்படின்னு சொல்றார். ஆபன தேஜ், உங்களுடைய தேஜஸ், சமாரோ ஆபே, உங்களுக்கு நீங்க மட்டும்தான் அந்த தேஜஸுக்கு உரியவர். இப்போ நிறைய பாட்டிலெல்லாம் சொல்கிறோம்ல, சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா அப்படின்லாம். கிருஷ்ண சுவாமிக்கு சரி எவரோ, அந்த அந்த தனக்கு ஒரு தலைவன் இல்லாத தலைவனாக இந்த இறைவனை நம்ம சொல்கிறோம் இல்லையா. இறைவன் மட்டும் இல்லை, ஆப்பன தேஜ சமாரோ ஆப்பேன்னு நீங்கள் அவர் நம்மகிட்டயே தான் சொல்கிறாரு. ஏன்னா இந்த ஒரு அகங்காரமும் என்ன மாதிரி எப்படி அப்படின்னு தானே ஆசைப்படுது. இல்லை, நான் மதிக்கப்படணும், ஒரு சின்ன அளவுலையாவது நான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும், நான் தேவையாக இருக்கணும் யாருக்காவது. என்ன மாதிரி ஒரு வசதி, அந்த தான் அப்படின்றத வசதிக்கணும்னு தான் பார்க்குது. என்ன மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு தான் நினைக்குது. ஆனால் இந்த அகங்காரம் ஏன் அப்படி கஷ்டப்பட்டு அப்படி சஃபர் பண்ணிக்குது? நான் தான்ட்டுன்னா அது இன்னும் நிறைய அகங்காரம் இருப்பதாகவும் அதனோட கம்பேர் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல தன்னை உயர்வாகவும் தாழ்வாகவும் நினச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் உண்மையில் இந்த அகங்காரம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன?
இருப்பது ஒன்று, அது நீதான். இந்த ஒரு அகங்காரமா இருக்கிறதுக்கு ஆதாரமா இருக்க சைத்தன்யமே நீதான். இப்ப நீதான் எல்லாமே. நீதான் வந்த தனி முதல், சார்பற்ற தனி முதலாக இந்த ஜகத்துக்கே ஆதாரமாக நீதான் இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஆப்பன தேஜ சமாரோ ஆப்பே, உனக்கு சமமா வேற இங்கே சமம்னு சொல்லி இன்னொன்று இருந்தா தானே உனக்கு சமம் சொல்லி, இருப்பதே நீ மட்டும்தான். இதுதானே புரிஞ்சு. தீனோம் லோகு ஹாங்கு தே காம்பை, 3 உலகங்களும் இந்த ஆஞ்சநேயரோட கர்ஜனையில் நடுங்குதான். குரு அதானே பண்றார். நானும் இந்த பூலோகமும் அடுத்த பிறவிக்கு அப்புறம் நான் ஸ்வர்க்கமோ அப்புறம் நரகமோ போயிட்டு வரேன், இந்த 3 உலகத்துல அல்லாடிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த குரு என்ன பண்றாரு, எல்லாத்தையும் இல்லாம பண்ணிடுறாரு. 3 உலகத்தையுமே இல்லாம பண்ணிடுறாரு. நம்மளால எதை வேணா இல்லாம பண்ண முடியும். இப்போ இந்த எல்லா உலகத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா இந்த சத்தியம் மித்யா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம் இல்லையா. இந்த நம்மளால பார்க்கப்படும் அறியப்படும் விஷயங்கள் எல்லாம் மித்யா அப்படின்னு சொல்றோம். மித்யான்னு ஒரு பொருள் இல்லை, அது இருக்குதா இல்லையான்னு சொல்ல முடியல அப்படின்னு. இப்போ ஒரு லைட் பல்ப் இருக்கு, அந்த சுவிட்ச் கரெக்டாக 1 செகண்ட் ஆன் 1 செகண்ட் ஆஃப், 1 செகண்ட் ஆன் 1 செகண்ட் ஆஃப், 1 செகண்ட் ஆன் 1 செகண்ட் ஆஃப், இப்படி போயிட்டே இருக்கு. இந்த லைட் ஆனாக இருக்கா ஆஃபாக இருக்கா? ஆனாக இருக்கா ஆஃபா? என்ன சொல்ல முடியும்? ஆனாக இருக்கும்போது ஆனாக இருக்கு, ஆஃபா. அப்போது இதுவா அதுவான்னு சொல்ல முடியாத மாதிரி இருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஜெகத்தும் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியல, அனிர்வச்சனீயம். இப்போ அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு பொருளும், நான் பாட்டில்னு சொல்கிறேன், பாட்டில்னு ஒரு பொருள் இருக்கான்னா இல்லை, அங்கே இருக்கிறது பிளாஸ்டிக்கு, அந்த உருவத்தில் இருக்கும்போது நான் பாட்டில்னு சொல்லிட்டேன். இப்போ பாட்டில்ன்றது ஒரு பேர், ஒரு உருவம். எதுக்கு? பிளாஸ்டிக்கு. பிளாஸ்டிக் அப்படின்றது ஒரு பேர், ஒரு உருவம். எதுக்கு? அதில் இருக்கிற அந்த மூலக்கூறுகளுக்கு. அந்த மூலக்கூறுன்றது பேர், உருவம் அணுக்களுக்கு. அணுக்கள்ன்றது ஒரு பேர், உருவம் உள்ளே இருக்கிற அந்த சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். அதுபோல் ஒரு பேரும் ஒரு உருவம் எதுக்கோ. இப்படி பேரு உருவம்ட்டு எல்லாத்தையும் இல்லை இல்லை இல்லைன்னு பண்ணிடலாம். அந்த என்டையர் ஜெகத், ஸ்பேஸு, டைமு, எதெல்லாம் என்னால் அறியப்படுதோ, என்னுடைய உணர்வுகள், புத்தி எல்லாமே அறியப்படும் விஷயம். அதுக்கு ஒரு உருவம் இருக்குது, என்னால் அறியப்படுது, அதுக்கு கொடுத்த பெயர் அப்படின்ட்டு பேரு உருவம் நெகேட் பண்ணிகிட்டே எல்லாம் போயிட்டீங்க. இந்த உலகமே இல்லை. இப்போ மிச்சம் இந்த உடம்பு தான் இருக்குது. இந்த உடம்பும் இந்த உலகத்துலேருந்து வந்தது தான். இப்போ இதில் இருக்கிற ஆட்டம் மாலிக்யூல்ஸும் இல்லை, எல்லாம் போயிடுச்சு. மீது என்ன இருக்குது? இதை நெகேட் பண்ணிட்டு இருந்த அந்த மனசு, புத்தி, எனக்குள்ளே இருக்க நினைவுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன? பேரு உருவம் தானே. அதெல்லாமும் பேர் வச்சுருக்கேன்ல, நினைவு அப்படின்ட்டு, அதெல்லாம் நெகேட் பண்ணிட்டோம். மனசு, புத்தி, இனிமேல் அதை வச்சு என்ன பண்ணுறது? நெகேட் பண்ணிட்டோம். அதுக்கும் பேர் கொடுத்துருக்கோம்ல, ஒரு உருவமாக இருக்குல்ல, என்னால் அறியப்படுது. ஆனால் எல்லாத்தையும் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த நான் கடைசியில் நான் மட்டும்தானே நிற்கிறேன். இப்போ நான் அந்த எல்லாத்தையும் இல்லை இல்லைன்னு பண்ண அந்த நானை இல்லைன்னு பண்ணவே முடியாது. எப்படி என்னை நான் இல்லாமல் பண்ணிக்குவேன் இல்லையா? ஒரு மரத்து மேலே உட்காந்துட்டு அதை வெட்ட நான் ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அதை வெட்டுற நான் இருப்பேன், மரம் விழுந்துடும் இல்லையா? அதாவது நான் இருக்கிறேன், நான் இல்லாமல் பண்ணிகிட்டே போகணுன்னா நான் பாதி ஆயிட்டேன், நான் கால்வாசி ஆயிட்டேன், நான் 0 ஆயிட்டேன்னு சொல்லும் போதும் நான் இருக்கிறேன் இல்லையா? ஏன்னா நான் 0 ஆயிட்டேன்னு எனக்கு தெரியுது. தெரிகிற அறிவாக இருக்கும் எனக்கு இல்லாமை என்பதே இல்லை. அப்போ நான் இருக்கிறேன், இந்த உலகம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. இப்போ தானே பண்ணும், அதெல்லாம் மித்தியா. அது அனுபவிக்கும் பொழுது இருக்குது, அனுபவமாக இருக்கிறது. அந்த ப்ரெசண்ட்டில் மட்டும்தான் இருக்குது, ஆனால் பாஸ்டில் இல்லை, ஃப்யூச்சரில் இல்லை. அப்படிப்பட்ட இந்த மித்தியான்னு அறிந்து கொள்ளும்பொழுது இந்த 3 உலகங்களுமே நமக்கு இல்லாமல் போயிடுது. அதுதான் சொல்கிறார், ஆப்பன தேஜ சமாரோ ஆப்பே தீனோம் லோகு, சொர்க்கம் பூமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம், இதில் எனக்கு ஒரு வாழ்க்கை, ஐயோ அதை செய்யணும் இதை செய்யணும், என் வேலை இருக்குது, என் கடமை இருக்குது அப்படிலாம் சொன்னோமே. தீனோம் லோகு ஹாங்கு தே காம்பே. அப்புறம் என்ன சொல்கிறாரு, பூத பிசாச நிகட்ட நகி ஆவே மகாவீர ஜபு நாம சுனாவே.
அந்த ஹனுமனின் பேரை சொன்னால் இந்த பூத பிசாசுகள் எல்லாம் பக்கத்துலேயே நெருங்காது அப்படின்னு சொல்கிறார். இந்த பூத பிசாசுன்னு நம்ம எதை சொல்லணும்? பூத பிசாசுன்னா இந்த மனசில் இருக்கிற அழுக்குகள் தான். சுயநலம், பொறாமை, காமம், குரோதம், மதம், ஆச்சரியம், இந்த அழுக்குகள் தான். இதெல்லாம் அந்த ஹனுமனின் பேரை சொல்ல நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் பூத பிசாசு. நம்ம பயப்பட வேண்டிய நிஜமான பூத பிசாசு இதுதான். நிஜமாக இருக்கிற பூத பிசாசெல்லாம் நம்ம மித்தியான்னு சொல்லிட்டு பயம் இல்லாமல் அதை நீக்கிடலாம். ஆனால் இந்த மனசுக்குள்ளே இருக்குது இல்லையா, அதுவும் மித்தியாதான். ஆனால் அதனோட தான் நம்ம வாழறோம். ஸோ அந்த பூத பிசாசை நீக்குவது இந்த ஆஞ்சநேயரின் நாமம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இது ஒரு பாட்டில் தியாகராஜர் ஒரு பாட்டு எழுதுவார். ಬಂಟು ರೀತಿ கொலுவு ஈயவைய ராமா. ராமா, இந்த பாடி கார்ட்ஸ் இருப்பாங்கல்ல, இந்த பிரைம் மினிஸ்டர் முன்னாடி இந்த கன்னை வச்சுட்டு போகிறாங்க, அந்த மாதிரி ராமா உனக்கு முன்னாடி இந்த பாடி கார்டாக காவல்காரனாக இருக்க அந்த வேலையை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு? துண்ட விண்டி வாணி, இந்த மனசில் இருக்கக்கூடிய இந்த காமம், குரோதம், மதம், ஆச்சரியம், லோபம், இந்த மாதிரி இருக்கிற அழுக்குகளெல்லாம் நீக்கிடு அப்படின்னு சொல்கிறார். இப்போ ராம் அப்படின்ற அந்த ஞானத்தினால் பிறந்த அந்த ஹம் பிரம்மாஸ்மின்ற அந்த அறிவில் நான் நிலைத்து இருப்பதற்கு தடையாக இந்த மனசில் இருக்கிற இந்த இது இருக்கு இல்லையா, அதுக்கு நான் அந்த ராம்க்கு நான் காவல்காரனாக இருக்கணும். மனசில் இருக்கிற இந்த அழுக்கெல்லாம் நீக்கிடு அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் ரோமாஞ்சமானே கனகட்சுகமும், அப்படியே மயிர் கூச்சிரிகிற மாதிரி ஒரு கேடயம் எனக்கு வேணும் அப்படின்றார். கேடயம் எது? என்கிட்ட இருக்கிற அந்த ஞானம்தான், என் புத்திர் பலம்தான் அந்த கேடயம். அந்த கேடயமை எனக்கு கொடு. ராம பக்துடு அப்படின்ற முத்திரை பிள்ளை எனக்கு வேணும். அவர் காவல்காரராக இருக்காரு, அவரோட கேடயம் இந்த ஞானம். ராம பக்தன்ற முத்திரை பிள்ளையாம். ராம பக்தன்னா என்ன? ராம்னா என்ன? ஆத்மா ராமன் தான் ராம். ராம பக்தன்ற முத்திரை பிள்ளைனா என்னோட அடையாளம் மாறிடுச்சு. நான் இவ்வளோ நாள் ஏதோ பேர் சொல்லிட்டு இருந்தேன். நான் இந்த வயதில் இருக்கிற ஒரு ஆண் இல்லை பெண், என் பேர் இது அப்படின்னு தான் என்ன அடையாளம். இப்போ என்ன அடையாளம் என்ன? நான் புரிந்து கொண்ட அடையாளம் அகம் பிரம்மம். நான் ஞானி இல்லை, நான் பிரம்மம், அகம் பிரம்மம். இதுதான் என் அடையாளமாக இருக்கட்டும். அப்புறம் ஒன்று கேட்குறார், ராம நாமம்ன்ற கூறிய வாள் எனக்கு வேணும்ன்றார். தான் சொல்கிறார். அப்போது என் மனதில் பல எண்ணங்கள் மேலே ஸ்புரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த ஒரு எண்ணத்திலும் ஒரு உணர்வு கலந்து மேலே வந்துக்கிட்டே இருக்கு. இதுதான் வாழ்க்கை நம்மளுக்கு. இதுதான் எனக்கு சம்சாரம். இந்த ஒரு தேவையில்லாத எண்ணம் சுகமும் துக்கமும் மாறி மாறி வரும்பொழுது அதை எடுத்துட்டு ராம் 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 ராம்னு சொல்லிட்டு, துக்கம் வரும்பொழுது ராம் அப்படின்னு ஒரு வார்த்தை போதும் இல்லை, நான் ராம், நான் தான் பிரம்மன்ற அந்த அறிவு, அந்த ஒரு வார்த்தை கொண்டு வந்துடும் இல்லை. அதனால தான் சொல்கிறாங்க, அந்த ராம நாமம்க்கு இணையான வேற ஒரு மந்திரமே இல்லை. ராம் சின்னது, ராம், அதை தான் இங்கே சொல்கிறார். இந்த ஆஞ்சநேயரின் நாமத்தை சொல்லும் பொழுது இந்த பூத பிசாசுகள் எல்லாம் பொடி பொடியாக அங்கிருந்து பயந்து ஓடிடும். கிட்ட அண்டவே அண்டாது. இந்த ராம நாமம் ஒன்றே போதும். மனசை சுத்தமாக்கி மனசை எப்பவும் லேசாக வைத்து கொள்வதற்கு ராமநாமம் ஒன்றே போதும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் நாசே ரோகு ஹரே சபு பீடா ஜபத நிரந்தர் ஹனுமத பீரா. இந்த ஹனுமன்ற வீரன் அவனை எப்பவும் ஜபித்து கொண்டிருந்தால் என்னுடைய ரோகங்கள், என்னை பீடித்திருக்கும் இந்த வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் எல்லாம் நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம ரெண்டு அர்த்தத்துலையும் எடுத்துக்கணும். ஒரு ஞானிக்கு கம்ப்ளீட் அக்செப்டன்ஸ் வந்துருச்சு. அவன் சுகத்தை எவ்வளோ ஓப்பனாக நம்மளுக்கு ஒரு சுகமாக ஒன்று நடந்ததுன்னா, எனக்கு ஏங்க இவ்வளோ சந்தோஷம்னு யாரும் கேட்கறது இல்லை, எனக்கு ஏங்க இவ்வளோ நல்லதெல்லாம் நடக்குதுன்னு யாரும் கேட்கறது இல்லை. துக்கம் வந்தால் மட்டும் கேட்குறோம் இல்லை. அப்போ சுகத்தை எவ்வளோ அக்செப்ட் பண்ணோமோ அதே ஈக்குவலாக துக்கத்தையும் அக்செப்ட் பண்ணுறோம். அப்போ சமமாக சுகம் துக்கமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்கே ரோகம் இருக்குது, எங்கே துக்கம் இருக்குது, எங்கே பீடிகை இருக்குது, இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. அதே சமயம் ஒருத்தன் இந்த ஞானம்ன்ற பாதையில் தன்னை இறைவனுக்காக அர்ப்பணித்து வாழும் பொழுது அந்த இறைவன் அந்த ஞான பாதையில் இருக்கிற தடைகள்லாம் நீக்கி கொடுத்துருவார்.
கண்டிப்பாக அதுவும் நடக்கும். அவனுடைய அந்த மனம் சுத்தமாகும் பொழுது அவனுடைய செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே அங்கே தூய்மையாக புனிதமாக இருக்கும் பொழுது அதில் இருந்து புண்ணிய பலன் ஜெனரேட் ஆகி அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களும் அங்கே வந்து சுலபமாயிட்டே போகும். இன்னொரு பக்கம் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை சந்திக்கும் பலமும் நமக்கு வரும். அதுதான் நாசே ரோகு ஹரே சபு பீடா ஜபத நிரந்தர அனுமத பீரா. நிரந்தரமாக. அப்போ அதுதான் அவரும் பகவானும் சொல்றார் இல்லையா கீதையில், அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். இப்போ ஏதோ அந்த வேதாந்தம் கிளாஸ் போயிட்டு வந்தேன் அதோடன்னு இல்லை, எந்நேரமும் தூங்கத்தில் இருக்கிற மற்ற சமயம் தவிர எந்நேரமும் இதே சிந்தனை. இந்த குலாப் ஜாமுன் சுட்டோன்னு அந்த சிரப்பில் ஊறுற மாதிரி இதுலேயே ஊறி, இந்த ஒரு ஆடில் டெண்டுல்கர் சொல்வார், ஐ வாக் கிரிக்கெட், ஐ ஸ்லீப் கிரிக்கெட், ஐ ஈட் கிரிக்கெட். அந்த மாதிரி இந்த ஞானத்திலேயே சாப்பிடும் பொழுது, செயல் செய்யும் பொழுது, பேசும் பொழுது, இதிலேயே நிலைத்து நம்ம இருக்கும் பொழுது, ஜபத நிரந்தர இதில் நிலைத்திருந்தோம்னா எங்கே இங்கே ரோகம், இந்த சம்சாரம்ன்ற இந்த ரோகம், பவரோகமே நீங்கிடுது. ஆசை ரோகு ஹரே சபு பீடா அப்படின்னு சொல்கிறார். அடுத்த வர ஸ்லோகங்கள் அடுத்த கிளாஸ்.